பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். தங்கச்சி சின்ன வயசுல தூங்கவே மாட்டா பாரு. அது தூங்கலன்னு சொல்லல, இருந்தாலும் நாங்க முடிச்சிட்டு வந்து விளையாடலான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கா பாரு. நாங்க எப்பதான் விளையாடுறது? கொஞ்சம் வளர்ந்துருவாங்கடி, அப்ப விளையாடுடி. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் தெரியுமா? இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? வெயிட் பண்ணி தான் ஆகணும் மேடம். நமக்கு வேற வழியில இவங்க வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட விளையாடுவோம். என்ன அன்பமா? கரெக்ட் தானே? கரெக்ட் தாமா. கொஞ்சம் விளையாட்டும், அதுக்கப்புறம் நீங்களே தூக்கி விளையாடுங்க. ஆஹா, இப்ப மட்டும் இவங்க தூக்கி வச்சிருக்கிறதே இல்ல பாரு அன்பு. இப்பவும் இவங்க கூட தான் இருக்காங்க. ஹால்ல பெட் போட்டா போதும், அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவாங்க, இவங்களும் உட்கார்ந்துக்குவாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவங்க ரெண்டு பேரும் தூங்கும்போது நீங்களும் தூங்குவீங்க, இன்னைக்கு தூங்காம இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கா, அதை அப்படியே போயிட்டு வந்துடலாம்னு தூங்க வச்சுட்டு போலான்னு தூங்க வச்சோம். வெளியில போறீங்களா? அதுவும் குழந்தைங்களை விட்டுட்டா? அதான் டாக்டர் ருத்ரன் கொஞ்சம் வர சொன்னாரு, அதான் போயிட்டு வந்துடலான்ட்டு. அப்படியா மாமா? அப்ப நீங்க போயிட்டு வாங்க மாமா, நாங்க பாத்துக்கிறோம். முடிச்சுட்டா நாங்க கால் பண்றோம் மாமா, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஆஃப் அன் அவர்ல வந்துருவோம்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் தூங்குற எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவாங்க. ஏதோ என்னமோ தெரியல, இப்பெல்லாம் இந்த வீட்டுல காலையில இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்குறாங்க. அதான் பாருங்களே மாமா, ரொம்ப நாளா இதான் மாமா ஓடிட்டு இருக்கு. என்னன்னா திடீர்னு ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லிருக்காரு, என்னாச்சுன்னா? அது ஒண்ணும் இல்லடா, சௌமியாக்கு ஒரு செக் பண்ணி எல்லாம் சொல்லி வர சொன்னாரு. ஓ அப்படியாண்ணா, சரிண்ணா. ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சும்மா செக்அப் அவ்வளவுதான். இவங்களையும் தூக்கிட்டு போயிட்டு அங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதனாலதான் இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் போலான்னு முடிவு பண்ணோம். அம்மாட்ட சொல்லிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் போன்னு சொன்னாங்க, அதான் தூங்க வச்சுட்டு நாங்க கிளம்பிடுறோம், நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கோங்க. சரி மாமா, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டீங்களா மாமா, நீங்க போங்க மாமா. ரெண்டு பேரும் அழுந்தாங்கன்னா மட்டும் பொம்மை ஏதாவது வச்சு விளையாட்டு காட்டுங்க. அழ மாட்டாங்க, எந்திரிச்சிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஆஃப் அன் அவர்ல வந்துருவோம். சரி சரி போங்க, ஆஃப் அன் அவர் தானே, அவங்க தூங்கட்டும் நல்லா. அதுக்குள்ள எப்படியாவது வந்துருங்க, அவ்வளவுதான். ஏன்னா பக்கத்துல இல்லனாலே அவங்க அழுகுவாங்க, நீங்க தான் சொன்னீங்க, அதனாலதான் சொல்றேன். அழுவாங்க தான், நீங்க தூக்கி கொஞ்ச நேரம் சுத்துங்க, அழுகை நிப்பாட்டிடுவாங்க. அது என்னமோ கரெக்டா, நாங்க பாத்துக்கிறோம். கிளம்புங்க, என்ன பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும். அதுக்குள்ள நீங்க போறதுக்குள்ள முடிச்சிருவாங்க போல. போங்க போங்க. சரி, நாங்க வரோம். வரேன்டா, பாத்துக்கோங்க. சரி அண்ணா, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. ஆஹா, மேடமுக்கு என்ன வேணுமா? அதெல்லாம் அண்ணனுக்கு தெரியும் மாமா. எனக்கும் தங்கச்சி தானே, அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துடாதீங்க, எனக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வாங்க மாமா. சரிடா, ரெண்டு பேத்துக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வரேன். அண்ணி இன்னைக்கு வந்துருவாங்களா இல்ல எனக்கு கொஞ்ச நாள் ஆகுமா? தெரியல, அண்ணி இன்னைக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஊருக்கு போயிருக்காங்களா, வந்துருவாங்க. கார் எடுத்துட்டு தான் போனாங்க, பத்திரமா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்தே ஷாயோ ஹரியோ கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்க கிட்ட. ஐயோ அக்காவோ அண்ணனும் விட்டுட்டு போயிட்டோம்ல அப்படின்ட்டு. ஏன் மாமா நீங்க வேற, நீங்க போங்க மாமா, டைம் ஆயிடுச்சு. ஆமா அன்பு, நம்ம கிளம்புனாதான், இல்லன்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்கடா வரதுக்குள்ள. நம்ம சீக்கிரம் போயிட்டு வரலாம் அன்பு. ஆமா, வரத்துக்குள்ள இல்லன்னா ஊரே கூட்டிடுவாங்க. ஓகே பை, நாங்க வரோம். போயிட்டு வா சௌமியா. குரு உங்க கூட வரேனா? இல்ல குரு மாமா வீட்ல தான் இருக்காங்க. ஓ அப்படியா? அப்ப நீ கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். ஐயோ குட்டி தங்கங்களா, என்ன சமத்தா தூங்குறீங்களா ரெண்டு பேரும்? நீங்க ரெண்டு பேரும் தூங்குனதுக்கு அப்புறம் வீடே அமைதியா இருக்கு பாருடா. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் முழிச்சிருந்தாதான் நல்லா இருக்கும் தெரியுமா? இப்ப பாரு, வீடே சைலண்ட் ஆயிடுச்சு, எல்லாம் தூங்க போயிட்டாங்க. சரி, நம்ம கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு வந்ததா சௌமியாவும் அன்பனும் தூங்குவாங்கன்னு வந்தோம். இப்ப அவங்க வெளியில செக்அப் போறாங்க, அதுவும் உங்களை விட்டுட்டு போறாங்க பாரு அம்மா அப்பா. வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்கலாம். ஏன்பா விட்டுட்டு போனீங்க? நீங்க ரெண்டு பேரும் கேளுங்க. அப்ப அப்பா நின்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. ஆஹா மாமா, மன்னிப்பு கேட்கறதுல அவ்வளவு சந்தோஷம் போல. சும்மா நம்மள விட்டுட்டு போயிட்டாங்களே, அதுக்காக தான். செக்கப்புக்கு நம்மளையும் கூட்டிட்டு போயிருக்கலாம், இருந்தாலும் விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன பண்றது? அதனாலதான் அந்த வருத்தத்துல பேசிட்டு இருக்க, வேற ஒண்ணும் இல்ல. எப்படி சமத்த கியூட்டா தூங்குறாங்களே இவங்க. தூங்கும் போது ஒரு மாதிரி செம்மையா இருக்கு பாரு. மூஞ்சில புளு 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 புளுன்ட்டு, கை கால்லாம் ரொம்ப சின்னதா இருக்குடி. இவங்க வளர்ந்து அம்மா அத்தனை கூப்பிட போறாங்க, பாத்துட்டே இருக்கேன். ஆமாமா, கூப்பிடுவாங்க பாரு ரெண்டு தங்கங்களும். ஆமா தானே தங்கங்களா? தூங்குறீங்களா ரெண்டு பேரும்? நல்லா தூங்குறீங்களா? உங்க ரெண்டு பேத்துக்கு பாரு, நாங்க ரெண்டு பேரும் காவலா இருக்கு. பாத்தீங்களா, காவலுக்கு நிக்க வச்சிட்டீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. என்ன பண்றது, குழந்தைங்களா போயிட்டீங்களே, இல்லனா விட்டுட்டு போயிருப்போம். இங்கெல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்க மாட்டோம். ஆமாமா, அது என்னமோ உண்மைதான். குழந்தைங்களா போயிட்டனால விட்டுரும்.
ஆமா அந்த அருண் என்னதான் சொல்றாரு உன்கிட்ட? அவன் என்னத்த சொல்றான்? ஏண்டி என்னாச்சு? அவன் ரொம்ப நாளா ஏதோ ஒரு மாதிரி இருக்கான். என்ன பிரச்சனைன்னு கூட எனக்கு தெரியல. என்னன்னு கேட்டா கூட சார் சொல்றது கிடையாது. சொல்லாதவன் கிட்ட போய் சும்மா சும்மா கேட்டுட்டு இருக்க முடியுமா? அதான் அப்படியே விட்டுட்டேன். அவனா சொல்ற வரைக்கும் நம்மளா போய் ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஒருவேளை தங்கச்சி அங்க இருக்காங்களா, அதனால அந்த வருத்தமா இருக்கும். இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்லலாம்ல, தப்பு இல்லல்ல. ஆமாமா, ஃப்ரெண்ட்ஸை விட காதலி கிட்ட சொல்லலாம். உன்கிட்ட சொல்லாம போயிட்டாரு பாரு, தப்புதான். என்னடியும் பிரச்சனை? இல்லடி நீ தானே சொன்ன, அதுக்கு தான் நானும் சொன்னேன். என்னதான் இருந்தாலும் என்கிட்ட சொல்றதை விட உன்கிட்ட உண்மையாலுமே சொல்லிட்டு போயிருக்கணும்டி. அருண் தப்பு பண்ணிட்டாரு, சாரி. எதுக்கு சாரி? கேட்கணும்னு தோணுச்சுடி, கேட்ட விடு. உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. யாருக்கு? எனக்கா? உனக்கேதான் மேடம். கொஞ்சம் ரொம்ப ஓவராவே இருக்கு. சரி நீ என்னதான் பண்ணலான் இருக்க? நான் என்ன பண்ண போறேன்? குழந்தைங்க பாத்துக்க போறேன். ஹே லூசு, அருண் லைஃப்ல என்ன பண்ணலான் இருக்க? அது அருண் தான்ப்பா முடிவு பண்ணிட்டோம். நான் முடிவு பண்ணி இல்ல என்னால முடிவு பண்ணதான் முடியுமா? ஏண்டி நீ வேற? அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அவருக்கு பிடிக்காத போது என்ன ஃபோர்ஸ் பண்ண சொல்றியான்னு? என்ன பொறுத்த வரைக்கும் காதலான்னு கூட எனக்கு தெரியல. அவரை பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு, இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். யாருக்கு மேடமுக்கு? பார்த்த உடனே வா. சரி பார்த்த உடனே இல்ல, பழகினதுக்கு அப்புறம் போதுமா? இது நல்ல பேச்சு. அது என்ன பார்த்த உடனேன்னு சொல்லிக்கிட்டேன்? அது ரொம்ப தப்பு. ஏன்னா உனக்கு பார்த்த உடனே காதலே வரல. ஏமா சாமி, எனக்கு பார்த்த உடனே காதல் வரல, விடு. என் லைஃப்ல என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. எல்லாரும் சொல்றீங்க அருண் அருண்ன்ட்டு. ஆனா எனக்கு என்னமோ அந்த அருண் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியலப்பா. ஏன்னா அவரு என்ன லவ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்படிங்கும் போது இப்படி எனக்கு அருண் கிடைப்பா? அதெல்லாம் கிடைப்பாருடி. சாச்சா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணமா, அழகா இருந்தமான்னு இருக்கணும். மாதிரி வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கல்யாணம் ஆயிடுச்சு என்ன தவிர. அதுதான் வீட்டுல மாப்பிள்ளைய பார்க்க சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடலான் இருக்கேன். நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? எனக்கு கல்யாணம் பண்ணும் போதே ஒரு மாப்பிள்ளை வந்தாரு, அப்ப வேணான்னு. அப்போ வேணான்னு சொன்னேன், இப்ப வேணுங்கிறல. இப்போ அம்மா அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். அடுத்து நீ லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் நிவியா? அப்படியெல்லாம் இல்ல, போயிட்டு அம்மா அப்பா கிட்ட மாப்பிள்ளைய பாருங்கன்னு சொல்லிடலான் இருக்கேன். முதல்ல அண்ணன் கிட்ட பேசு. அதெல்லாம் அம்மா அண்ணன் கிட்ட பேசிப்பாங்க, விடு. வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் தானே என்ன ஆகல. அப்ப நான் ஓகே சொன்னதானே எனக்கு கல்யாணம் ஆகும். நான் பாட்டுக்கு வேணாம்னு சொல்லிட்டு கடைசியில எனக்கு மாப்பிள்ளை கிடைக்காம போயிட்டாங்கன்னா லவ் மேரேஜ் தான். அதுக்கு முதல்ல லவ் கிடைக்கணுமே, அதுமே கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், எனக்கு கல்யாணமே ஆகாதுப்பா. அதான் இன்னைக்கே போய் அம்மா அப்பா கிட்ட மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்ல போறேன். சரி, தைரியமான ஆளா இருந்தா அத்தையை கூப்பிட்டு பாப்போம். எதுக்கடி லூசு திரும்ப பேசுற? நீ தானடி இன்னைக்கே மாப்பிள்ள பார்க்க சொல்லி சொல்லலான்னு இருக்க, கூப்பிட சொல்லிடலாம். சப்போஸ் அருண் எனக்கு ஓகே சொல்லிட்டா, அதுக்கு பதிலா உங்க அருண் ஓகே சொன்னதானே? சப்போஸ் சொல்லிட்டா, சப்போஸ் சொல்லாம ஏட்டிக்கு போட்டியாதான் பேசுவல. சரிடி, நீ சொல்லனாலும் பரவாயில்ல, நான் போய் அத்தை கிட்ட சொல்றேன். உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்த்திருக்க, அவளுக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சு, நான் சொல்லிடுறேன். கொஞ்ச நாள் போகட்டும். நீ இவ்வளவு நேரம் கேப்பே விடாம பேசிட்டு இருந்தீங்களே மேடம். நீங்க பேசினா இல்லன்னு சொல்ல, இருந்தாலும் மாப்பிள்ளைன்னு சொல்லும் போது எனக்கு அந்த அருண் தான் ஞாபகம் வராரு. அதுக்காக நீ கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு இருக்கேன். அத பத்தி நீ என்ன நினைக்கிற? முதல்ல இப்பவே மாப்பிள்ளை பார்க்க சொல்ல போறேன்னு சொன்னது நீ, இப்ப பத்தியா ஏன் ஒப்பீனியன் கேக்குற? எனக்கு உன்னோட ஒப்பீனியன் தான் ரொம்ப முக்கியம். ஆஹா, என்னோட ஒப்பீனியனா? ஆமாண்டி. நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? என்ன பண்ண போற? நீ முதல்ல பண்றது எல்லாம் நல்லா நடக்குமா? முதல்ல நான் என்ன பண்ண போறேன்னு கேளு. சரி மேடம், சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க? என் வாழ்க்கையை நாஸ்தி ஆக்காம இருந்தா சரிதான், சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, நான் வேணா அருண் கிட்ட போயிட்டு உன்னோட காதல் விஷயத்த சொல்லட்டுமா? எதுக்கு சொல்ற நீ? அப்பதானே அவரும் காதலிக்கிறாரா இல்லையான்னு தெரியும். இல்ல எனக்கு புரியல, நான் மட்டும் அவரை காதலிக்கிறேன்னு நினைச்சியா? ஓ மேடம், காதலிக்கலையா? அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மேடம் காதலிக்கவே இல்லையா? ஆனா மாப்பிள்ளைன்னு சொல்லும் போதெல்லாம் ஏன் அருண் ஞாபகம் வருது உனக்கு? அது காதல் இல்ல, அது ஒரு விதமான அன்பு. காதலிச்சுன்னு உண்மையை ஒத்துக்க மாட்டேன், அன்புன்னு வேலை. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லடி. சரி, அதான் நான் சொல்றேன்ல, போயிட்டு வேணா கேட்கட்டுமா அருண் கிட்ட சும்மா நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா அப்படி கேக்குறேன். நீ காதலிக்கிறத நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? உன்னோட ஃப்ரெண்ட் தான் என்னோட ஃப்ரெண்ட் தானே, நான் கேட்க கூடாது. அதெல்லாம் கேட்கலாம்னா என்னோட விஷயத்துல எதுவும் சொல்லிடக்கூடாது. சொல்ல மாட்டேன், கேட்கட்டுமா அருண் கிட்ட? சரி கேளு. ஆனா இப்போ சொல்ற காதலிக்கிறாரா இப்படி வேணா கேட்டுக்கோ. ஐஷு உங்க காதலிக்கிறாளா அப்படியெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல அவ்வளவுதாண்டி. அப்ப என்ன உனக்கு இந்த அருண் வேணாம்? வேணான்னு சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியல, அவ்வளவுதான். என்ன எனக்கு புரியல, வேணான்னு சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியும். அப்படி என்னதான் பண்ண போறீங்க மேடம்? இப்படியே இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு என்னன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் வீட்டுல பாக்குற மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு இருக்கேன். அருணா அம்போ சிவசம்புன்னு விட்டுலான்னு இருக்கேன். சரி விடுமா, அதை அப்ப பாத்துக்கலாம். இதெல்லாம் இப்ப நமக்கு நன் ஆஃப் பிசினஸ், விடு.
குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் எதுக்கு நமக்கு பேசிக்கிட்டு, அதெல்லாம் விட்டு தூரம் போடு போ. போயிட்டு உன் குரு புருஷனை சமாளிச்சுட்டு இருப்போ. அவனே எங்க போனான்னு தெரியல, நான் எங்க போய் அவனை சமாளிக்கிறது? முதல்ல நான் ஏன் போய் அவனை சமாளிக்கணும்? அதுவா, அதேதான் மூடிக்கிட்டு சொல்லு. ஒன்னும் சும்மா சொன்ன, அப்பயாச்சும் கிளம்புவியான்னு பார்த்தா அப்போ கிளம்பல. ஆஹா, கிளம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் கிளம்பிட்டா ஈஸி அருண் கூட கடலை போடலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏதாவது சொல்லிட போறேன்டி. போ போ, உன் அருண் கிட்ட போய் சொல்லு போ. மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா, வெட்கமின்றி மண்ணில் அலைவேனா, இன்றி வெண்ணில் தெரிவேனா, உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமா, பதறும் இதயம் தூண்டி எடுத்து சிதறு தேங்காய் போட்டு முடித்து உடைந்த சத்தம் முந்திடும் முன்னே எங்கே சென்றாய், எவ்விடம் சென்றாய், என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்ல, கண்ணேன் போல நீ காதல் கொண்டாயா, நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும். அச்சச்சோ, குழந்தைங்க அழுகுறீங்களா? என்னடா வேணும்? தம்மு என்ன வேணும்? ஐயோ, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? ஒண்ணும் இல்லடா தங்கம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. பொம்மை வேணுமா ரெண்டு பேத்துக்கும்? பொம்மை எடுத்துட்டு வரட்டா? பொம்மையா? அப்ப நான் இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, இவங்க எதை கொடுத்தாலும் அழுதுக்கு எடுப்பாட்டுற மாதிரி எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ தங்கம், இங்க பாரு, இங்க பாரு. செல்லக்குட்டி அழகலாமா? அழுக கூடாதுடா. அம்மா அப்பாவை காணுமா, அதான் அழுகுறீங்களா? அழுக கூடாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ரெண்டு பேத்துக்கு பசிக்குதா? பால் வேணுமா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. அம்மா இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கடா. இங்க பாருங்க, இங்க பாருங்க. அழுக கூடாதுடா தங்கம். இங்க அழுக ஆரம்பிச்சீங்கன்னா ஊரே எந்திரிச்சிரும்டா. அழுகாதீங்கடா. என்னடி குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்க? பின்ன எல்லாரும் வந்தாலும் வந்துருவாங்கடி. கொஞ்சம் அழுகாம இருக்க சொல்றி. சமாதானப்படுத்த சொன்னா அழுகி கூட்டிட்டு இருக்கடி நீ. சரி சரி, இங்க பாருங்க தங்கம், இங்க பாருடா. இங்க பாருங்க, இங்க ரெண்டு பேத்தையும் பாருங்க பாருங்க. ஐயோ, அப்பாலாம் இப்படி அழுக மாட்டாதுடா. ரெண்டு பேரும் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ரெண்டு பேரும் இங்க பாருங்க. அழுக கூடாது, பசிக்குதா ரெண்டு பேத்துக்கும். ஆமா, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. உங்க ரெண்டு பேத்துக்கும் பால் கொடுக்க சொல்றேன். இங்கதான் பக்கத்துல போயிருக்காங்க, வந்துருவாங்க. இருங்க, அவ்வளவுதான். வராங்க வராங்க, வந்துட்டாங்க பாருங்க, வந்துட்டாங்க பாருங்க. இதோ அப்பா அம்மா இங்க வந்துட்டாங்க பாருங்க. எங்க என் கணக்கு தெரியல, வந்துட்டாங்களா அவ்வளவு சீக்கிரம்? ஐயோ, இவளை என் கூட இருந்து வச்சா குழந்தைங்க அழுதுட்டு தான் இருக்கும். எங்கேயாவது போக சொல்லுங்க இவள. லூசே, நீ தானே வந்துட்டான்னு. ஐயோ, நான் சும்மா சொல்லி கொஞ்ச நேரம் அமைதியா இரேண்டி. சும்மா சொன்னியா? நான் கூட சீக்கிரம் வந்துட்டாங்களோ நினைச்சு போயிட்டு எங்கடா இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டாங்களான்னு பார்த்தேன். இப்ப எப்படி இவங்க ரெண்டு பேர்த்து அழுகையை ஸ்டாப் பண்றது? முதல்ல நம்ம இதுங்க ரெண்டு பேர்த்தையும் அழுகையை ஸ்டாப் பண்றதுக்குள்ள அவ்வளவுதான். அவங்க அப்பா இல்லைன்னா அம்மா வரணும், அப்பதான் அழுகையை ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்லனா அது வரைக்கும் இப்படி நம்ம காதை புடிச்சிட்டு உட்கார வேண்டியதான். ஏண்டி நீ வேற? இங்க பாருங்க டேய், பொம்மையை எடுத்து காட்டினாலும் அழுகி நிப்பாட்ட மாட்டேங்கிறீங்க, வெள்ள கூட்டு போனாலும் அழுகி நிப்பாட்ட மாட்டேங்கிறீங்க. அப்பா அம்மா தோ வந்துருவாங்கன்னு சொல்றேன், அதையும் நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்படி அழுந்துட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? இங்க பாருங்க, இங்க பாருங்க. ரெண்டு பேரும் அழுக கூடாதுடா. பாட்டி தாத்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க பாரு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க அழுந்தா எப்படி? அழுக கூடாது. இங்க பாருங்க. ஹே தங்கம், இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. நீ பேசாம அமைதியா இருக்கும் போது கூட கத்தி கத்தி அழுகல, கொஞ்ச நேரம் கம்மன் இருந்துரு. இப்ப பாரு, கத்தி கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன பண்றது? இப்படி அழுகுவாங்க. ஐயோ, ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லும் போது நல்லா இருந்துச்சா? இப்ப முடிச்சிட்டாங்க, எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணு போ. ஐயோ, இவங்க ரெண்டு பேத்தையும் கண்ட்ரோல் பண்றதா? அதுவும் நம்பலாம் வாய்ப்பே இல்லப்பா. என்ன அழுகுதுங்க, இதுங்களை போய் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இங்க பாருங்க, அம்மா வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் அழுகாம இருக்கணும்டா, அப்பதான் அம்மா வந்து உங்களுக்கு பால் கொடுப்பாங்க. இல்லனா பால் கொடுக்க மாட்டாங்க அழுந்துட்டே இருந்தா. இதே நேடி அழுகாம இருந்து சாக்லேட் கொடுப்பாங்கங்கிற மாதிரி பேசுற நீ. அதெல்லாம் அப்படிதான், கண்டுக்காத. அழுக கூடாது. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காண சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே, உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றே. தனநானனம் தனனம் தம் தனநான.
செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை.